வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம இப்போ வந்து பிகினர் செக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்க இப்பதான் கிளாஸ் போக போறீங்க, இப்பதான் டெய்லரிங்க்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அந்த மாதிரி கிளாஸ் போக போறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி ஆஃப் பிளவுசஸ் இருக்கு, நீங்க என்னென்ன லேர்ன் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் பிளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரொஃபஷனல் நேம் வந்து கட்சோலி பிளவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ண மாதிரி இருக்கும். இதுல வந்து இந்த மாதிரி 3 டாட்ஸ் பிடிச்சிட்டு கீழே வந்து பட்டி மாதிரி வரும். இது ஸ்பிளிட் வர மாதிரி இருக்கும். இந்த டாட்ஸ் வந்து உங்களுக்கு இங்க கப் சைஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி 3 டாட்ஸ் லென்த்தா பிடிச்சிங்க, இன்னொரு இங்க கூட ஒரு எக்ஸ்ட்ரா டாட் பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி லென்த்தா டாட் பிடிக்கும் போது இங்க கப் வந்து வரும். சப்போஸ் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுக்கு எல்லாம் தைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இங்க கப் சைஸ் கப் வேண்டாம் அப்படின்னா இங்க வந்து இந்த டாட்டை வந்து கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கப் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. இது வந்து நார்மல் பிளவுஸ். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சப்பியா இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் போடுவாங்க, அதுக்கப்புறம் பிளவுஸ் டைட் ஆயிடுற மாதிரி அந்த மாதிரி ஃபீல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா ஃப்ரண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கிராஸ் கட் போட்டு எடுக்கலாம். நம்ம கிளாத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டா போட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம கிளாத்தை வந்து கிராஸா போட்டு நீங்க ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து இது மாதிரி ஸ்டிச் ஆகும். ஸ்டிச் ஆகும் போது உங்களுக்கு கொஞ்சம் டைட் ஆனாலுமே வியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வந்து நீங்க ஃப்ரண்ட்ல அந்த மாதிரி நார்மல் பிளவுஸ்லயே இந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிராஸ் கட் பிளவுஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பிளவுஸோட மெத்தடு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிரின்சஸ் கட். இதுதான் வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சஸ் கட் பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி 2 பார்ட்டா தைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய பார்ட் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டும் அதுக்கு சைட்ல இந்த மாதிரி பார்ட்டும் தைக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் சப்பியா இருக்காங்க, அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு எல்லாம் நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது காம்படிஷனுக்கு அந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்றீங்கன்னா இந்த மாதிரி மாடல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கிறத விட பேக் ஓப்பன் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளவுஸ்க்கு ஷேப் வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது செகண்ட் பிளவுஸ். இது வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கணும்னா போட் நெக் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். இந்த போட் நெக்லயே வந்து பாத்தீங்கன்னா பேக் ஓப்பன், பேக்ல வந்து போட் நெக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் சைடு நல்லா பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து போட் ஷேப்ல இருக்கும். ஸோ நெக்கும் மேல ஏத்துன மாதிரி இருக்கும், அகலமாவும் இருக்கும். இந்த இடத்துல வேணும்னா நீங்க வந்து ஒரு குட்டியோட ஹார்டின் ஷேப்போ இல்லைன்னா வாட்டர் டிராப் மாடல் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து நீங்க பண்ணிக்க முடியும். நீங்க தேர்ட் லேர்ன் பண்ணிக்கிறது வந்து போட் நெக் மாடல். இந்த போட் நெக்லயே நீங்க வந்து பிரின்சஸ் கட்டும் பண்ணிக்கலாம், நீங்க நார்மல் டிசைனும் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நார்மல் டிசைன் பண்ணிருக்கேன், இன்னொன்னுல வந்து பிரின்சஸ் கட்டும் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க வந்து அந்த மாதிரியும் லேர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்ட் மாடல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கட்டோரி பிளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய மகாராஷ்டிரா அந்த சைட்லாம் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இங்கேயுமே நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கப் இந்த கப் ஸ்பேஸ்ல மட்டும் வந்து வேற ஒரு கலர் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவாங்க. இது சுத்தி வேற கலர் இருக்கும். நான் இன்னைக்கு வந்து சேம் கலர் தான் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த மாதிரி சுத்தி வேற கலர் வர மாதிரியும் நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இதுல பிக்சர் அட்டாச் பண்றேன், அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிளவுசஸும் வந்து நிறைய ஸ்டிச் பண்ணி கேக்குறாங்க. ஸோ இதுவும் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காலர் நெக் நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி லேர்ன் பண்ணிக்கணும். காலர் நெக்லயே வந்து பாத்தீங்கன்னா செமி காலரும் இருக்கு, இன்னொன்னு வந்து நம்ம ஷர்ட்டுக்கெல்லாம் ஃபோல்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி காலரும் இருக்கு. ஸோ நீங்க அதையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செமி காலரா வரதையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்லீவ் இருக்கு, அதுக்கப்புறம் அதுலயே கொஞ்சம்
கொஞ்சமா பஃப் வச்ச மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் செமி பஃப் வச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் கிட்ட இந்த கீழ் சைட்ல மட்டும் குட்டியா வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி அட்டாச் பண்ணிருப்பேன். இது வந்து வியர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். கொஞ்சம் சப்பியா இருக்கவங்க கூட வியர் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா இந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் பஃப் வச்சும் லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பாதி பஃப் வச்சுட்டு பாதி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் வரைக்கும் பஃப் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நார்மலா வர மாதிரி இந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் இருக்க மாதிரி லேர்ன் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது சும்மா பேசிக்கா இருக்க பேட்டர்ன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க வந்து நிறைய டிசைன் பண்ணலாம், குட்டி குட்டியா நிறைய டிசைன்ஸ் வர மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பாட் நெக் மாதிரி இருக்க மாடல் கூட நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நான் பினிஷ் பண்ணாம இந்த இடத்துல வந்து நாட் அட்டாச் பண்ணிருக்கேன். இது வந்து நீங்க ஃபுல் பினிஷாவும் பண்ணிக்கலாம். இந்த நாட்டை வந்து இதுக்குள்ளேயே வர மாதிரி ஃபுல் பினிஷும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாட் நெக்கும் லேர்ன் பண்ணிக்கோங்க, அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பேக் ஓபன் வைக்கிற இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல ஒரு குட்டி பட்டன் வர மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைட்ல ஒரு குட்டி பட்டன் வர மாதிரி பண்ணிருப்பேன். இது ஒரு வாட்டர் டிராப் மாடல் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி பட்டன் அட்டாச் பண்ணிட்டு இந்த மாதிரி வர மாதிரி பண்ணிருப்பேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ இதெல்லாமும் நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து பேக் சைட்ல ஸ்டிச் பண்ணி கத்துக்கோங்க. வேற டிஃப்ரெண்டா இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல் ஓபன் வந்தா எப்படி பண்றது, அதுக்கப்புறம் இங்க மட்டும் கிளாத்துக்குள்ள ஓப்பன் இருக்கணும், இங்க கிளாத் இருக்கணும், அந்த மாதிரி ஓப்பன்ஸ் எப்படி பண்றது அதெல்லாமும் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய நாட்ஸும் வந்து டிஃப்ரெண்டா இங்க கீழே வர்றது பாத்தீங்களா, இந்த நாட்ஸுமே நீங்க வந்து டிஃப்ரெண்டா வச்சு லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ரோப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பிளவுஸோட கிளாத் வந்து பத்தாம போயிடுச்சு. சோ வந்து இது தனியா ரோப் வந்து உங்களுக்கு பண்டிலாவும் கிடைக்கும், இல்லைன்னா நீங்க வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் 4 மீட்டர்ஸ் அந்த மாதிரி மீட்டர்ஸ்லயும் கிடைக்கும். சோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல வந்து அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சில்க் காட்டன் இதுலயும் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மலா காட்டன் ட்ரெஸ்ஸஸ் சிந்தட்டிக் அதெல்லாம் அட்டாச் பண்றோம் பாத்தீங்களா, ஸ்டிச் பண்ணும்போது அதையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். கொஞ்சம் கிராண்டா வேணும்னா இல்ல கொஞ்சம் திக்கா வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ரொம்ப தின்னா வேணும்னாலும் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. சோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல நிறைய டெய்லரிங்கான டிப்ஸ் எல்லாமும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க லேர்ன் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா இது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஒரு ஷாப் வைக்க போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நீங்க வந்து ஒரு டெய்லர் ஷாப்ல போயிட்டு ஸ்டிச் பண்ண கொடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி மாடல்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ற நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.